வாழியவே. நான் இங்கு கூற வந்துள்ளவர் வீரமங்கை வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த வீரமங்கை. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். இவர் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், கிரேக்கம், பிரான்ஸ் ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். வான்போர், விற்பயிற்சி, குதிரையேற்றம் ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதனை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் ஏற்பட்ட போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு சபை அனைவரும் கூடியிருந்த சபையில் அரசியின் அமைச்சர் தாண்டவராயர், அரசியாரே, நாம் சிவகங்கையிலிருந்தும் மன்னரை இழந்தும் 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உடனடியாக சிவகங்கையை மீட்க புறப்படுவோம் என்றார். அதற்கு அரசியாரோ, என் கணவனை கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார். அரசியார் கூறியது போலே சிவகங்கைக்கு படை புறப்பட்டது. அங்கு குயிலியின் பெண்கள் படைப்பிரிவினரும் மருது சகோதரர்களின் ஆண்கள் படைப்பிரிவினரும் ஐதர் அலி அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்களும் அங்கு போர் புரிந்தனர். பிறகு ஆங்கிலேயருக்கு எதிராக அரசின் படையை வெற்றி பெற்றது. பிறகு அரசியாருக்கு ஒரு ஆச்சரிய தகவல் என்று குதிரைப்படை வீரர் ஒருவர் கூறியிருந்தார். என்ன ஆச்சரிய தகவல் என்று அரசியாரும் கேட்டார். உடையாள் நம் படைப்பிரிவினில் உடையாள் என்னும் பெண் இருந்தாலாம். அவள் வந்து ஆங்கிலேயரிடம் கைப்பற்றினாலாம். அவளிடம் நமது திட்டம் எவ்வாறு என்று கேட்டார்களாம். அதற்கு உடையாள் கூற மறுத்துவிட்டதால் அவளை குத்தி கொலை செய்தார்களாம் என்றார். அதற்கு அரசியாரோ உடனடியாக உடையாள் இருந்த இடத்திற்கு சென்று அங்கு ஒரு நடுகள் அமைத்து தன் கையில் இருந்த தாலியை உடையாள் நடுகளுக்கு காணிக்கையாக கொடுத்து சிவகங்கையை மீட்க புறப்பட்டார். பிறகு சிவகங்கையை மீட்க குயிலியின் பெண்கள் படைப்பிரிவினர்கள் தாம்பூலத்தில் பழங்களோட ஆயுதங்களையும் அதில் மறைத்து வைத்து உள்ளே சென்று ஒரு பெரிய யாகம் அமைத்தனர். அந்த யாகம் அமைத்தனர். பிறகு வெளியே இருந்த ஐதர் அலி அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்களும் மருது சகோதரர்களின் படைப்பிரிவினர்களும் உள்ளே சென்று ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிந்தனர். பிறகு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிந்து வெற்றி பெற்றனர். குயிலி ஆங்கிலேயர் வைத்திருந்த ஆயுதங்களை